ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறத்துங்காட்டி நம்ம மைதா மாவை வந்து பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மைதாவை சேர்த்து இதில் பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கையில் கரைச்சிட்டு அப்படியே போட்டோமா அங்கங்கே அப்படியே முடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். திரியாக மாவு உருண்டையாக வந்துடும். அதனால் நைஸாக இருக்கணும். தேங்காய் பால் அந்த மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம நைஸாக மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சா தான் நைஸாக வரும். இப்போ எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. கம்பி வந்து அதில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். கம்பி நல்லா ஹீட் பண்ணால் தான் நம்ம வந்து முறுக்கு நல்லா வரும். அதனால் கம்பி நான் அதில் வைக்கிறேன். இப்போ நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் அரைச்சி வேறு பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால், மைதா, சர்க்கரைலாம் சேர்த்து இப்போது நைஸாக அரைச்சாச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த அளவில் இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா நைஸாக வரும். அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்வீட் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.